எனக்கு ஒரு சீரியஸான டவுட் இருக்கு. நான் மேத்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கேன். எப்படின்னா ஒரு பேசிக் மேத்ஸ் கூட எனக்கு தெரியாது. அப்படின்னா நான் முட்டாளா? நான் இன்டெலிஜென்ட் கிடையாதா? ஏன் திடீர்னு இப்போ உனக்கு இந்த கேள்வி? இல்லை, நேற்று எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. சரி, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாருல்ல, உங்கள் அப்பா நிறைய லோன்லாம் வாங்குறாரு, அதுக்கான கேல்குலேஷன் சொல்லு, அது இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல, கேல்குலேஷன் பண்ண முடியல. ஓகே, உன்னோட இந்த முட்டாளு இன்டெலிஜென்ஸ் கன்ஃபியூஷனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு காட்டில் லயன் வந்து என்ன பண்ணுது, அந்த காட்டில் இருக்க எல்லா அனிமல்ஸையுமே கூப்பிட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா உங்கள் எல்லாத்துலேயுமே யார் ரொம்ப இன்டெலிஜென்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சிடும். லயன் என்ன சொல்லுதுன்னா, பெரிய மரத்தில் யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அந்த டாப்பில் ஏறி நிற்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப இன்டெலிஜென்ட். உடனே என்ன பண்ணுது, மங்கி குடு குடு குடுன்னு ஜம்ப் பண்ணி மேலே போயிடுது. பறவை என்ன பண்ணுது, இப்படின்ற பறந்து டாப்புக்கு போயிடுது. எலிஃபென்ட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஜிராஃபி பாக்குது, இதுல எப்படி நம்ம ஏறுறது, ஃபிஷ் நம்மளால இவ்வளவு ஹைட்டுக்கெல்லாம் வந்து ஜம்ப் பண்ண முடியாதுன்னு ஃபிஷ்ஷும் வந்து என்ன பண்ணுது, ஓகே நாமளும் முட்டாள் தான் பழகுது அப்படின்ட்டு எல்லா அனிமல்ஸ் எக்ஸப்ட் இந்த மங்கி பேர்டை தவிர, ஓகே, இவங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணிட்டாங்க. அது போய் பறந்து போய் நின்றுடுச்சு. இப்போ வந்து லயன் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் வேகமா போனது வந்து நம்ம மங்கி தான். இந்த ஃபாரஸ்ட்லயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல் எதுன்னா நம்ம மங்கி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுது. டெஸ்ட்ல இருந்து கிடைச்ச இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு உனக்கு என்ன புரியுது? ஸோ மங்கி தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அனிமல்னு நீ புரிஞ்சுக்கிறிய? இப்போ ஃபிஷ்ஷால ஜம்ப் பண்ண முடியலன்னா அது எப்படி முட்டாள் ஆகிருமா? அதோட எபிலிட்டி ஸ்விம் பண்றது தானே? கரெக்ட். ஸோ உன்னோட எபிலிட்டி என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியாம உன்னை தப்பான ஸ்கேல்ல மெஷர் பண்றாங்க. உன்னை இந்த ஸ்கேல்ல மெஷர் பண்ணக்கூடாது. உன்னை மெஷர் பண்ண வேண்டிய ஸ்கேலு இந்த ஸ்கேல்ல உன்னை மெஷர் பண்ணா நீ இன்டெலிஜென்ட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கரெக்ட். உன்னோட எபிலிட்டி என்ன? நீங்க வந்து உட்காந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் முன்னாடி பேசுற அப்படின்னா உன்னோட எபிலிட்டி என்ன? பேசுறது தான் உன்னோட எபிலிட்டி. பேசுற உன்னோட எபிலிட்டியை வந்து மேக்ஸோட கம்பேர் பண்ணா எப்படி நீ வந்து ஸ்டூபிட் ஆயிட முடியும்?